தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலே திருவெண்பா பதிகத்தில் ஓர் பாடல். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை, யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு, என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. பாடல். யாவர்க்கும் மேலாம் சிவபெருமான், அளவிலா சீருடையான், அளவிலாத பெருமைகளை உடையவன், அளவிலா சீருடையான் சிவபெருமான். யாவர்க்கும் கீழாம் மாணிக்கவாசகர், நான் யாவர்க்கும் கீழாக இருப்பவன். சிவபெருமான் யாவர்க்கும் மேலாக இருப்பவன், நான் யாவர்க்கும் கீழாக இருப்பவன். அடியேனை யாவரும் பெற்று அறியா இன்பத்துள், இந்த உலகத்திலே யாவரும் பெறாத இன்பத்துள் என்னை சிவபெருமான் வைத்தார். மற்ற அறியேன் செய்யும் வகை, இதற்கு என்ன கைமாறு செய்வது என்பதை அறியேன். எப்படிப்பட்ட இன்பத்துள் வைத்தார்? ஒரு கேள்வி எழுகிறதல்லவா? யாவர்க்கும் மேலாக இருக்கின்ற சிவபெருமான் யாவர்க்கும் கீழாக இருக்கின்ற எனக்கு யாவரும் பெறாத இன்பத்தை எனக்கு அளித்தான், எனக்கு கொடுத்தான். இதனால் எனக்கு என்ன கைமாறு செய்வது என்றே தெரியவில்லை. அப்ப எப்படிப்பட்ட இன்பத்தை சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு கொடுத்திருக்கிறார்? இன்னொரு பாடலிலே அது வருகிறது. இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான், என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. இப்படிப்பட்ட இன்பத்தை அளித்திருக்கிறார். எப்படிப்பட்ட இன்பம்? இன்பம் பெருக்கி, எனக்கு இன்பங்களை பெருக்கி, இருள் அகற்றி, வாழ்வின் முழுமையான இருளினை அகற்றி, மனத்திலே இருக்கின்ற முழுமையான இருளினை அகற்றி, வாழ்வு முழுவதும் இன்பத்தினை அருளி, எஞ்ஞான்றும் எப்பொழுதும் இனி எப்பொழுதும் துன்பம் தொடர்வறுத்து, துன்பங்களையெல்லாம் நீக்கி, துன்பம் தொடரா வண்ணம், எஞ்ஞான்றும் எப்பொழுதும் துன்பம் தொடரா வண்ணம் துன்பங்களையெல்லாம் நீக்கி, சோதியாய் எனது உள்ளத்திலே ஒளிர்கின்ற ஒளியாய் சோதியாய் சிவபெருமான் இருந்தார். அன்பு அமைத்து, உள்ளத்திலே அன்பினை பெருக்கி, எனது உள்ளத்திலே அன்பினை பெருக்கி அன்பினை அமைத்து, சீரார் பெருந்துரையான், பெருந்துரையிலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான் என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய சிந்தையில், என்னுடைய மனத்தில், என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. சிவபெருமான் விருப்பப்பட்டு என்னுடைய சிந்தையிலே அமர்ந்திருக்கின்றார். இதை தவிர இந்த உலகத்திலே வேறு என்ன இன்பம் வேண்டும்? இந்த இன்பத்துள் வைத்தாய்க்கு மற்ற அறியேன் செய்யும் வகை, என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. அதைத்தான் மற்றொரு பாடலிலே வருகிறதல்லவா? சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறையுரை
அதான் தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால். அடுத்த வரி, சிந்தையே கோயிலாய் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவமே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறு. இதைத்தான் மற்ற அறியேன் செய்யும் வகை. எப்பேற்பட்ட இன்பத்திலே என்னை கொண்டு போய் சிவபெருமான் வைத்திருக்கிறார். இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து விருப்பப்பட்டு. என்மேல் விருப்பப்பட்டு என் சிந்தையே ஊர். இப்போ கேட்போம் இல்லையா, எந்த ஊரில் தம்பி இருக்கிறீங்க? நான் காரைக்குடியில் இருக்கிறேன். அப்படி சிவபெருமானிடத்தில் கேட்டால் நீங்கள் எங்கே சாமி இருக்கிறீங்கன்னு கேட்டால் மாணிக்க வாசகரின் சிந்தையிலே இருக்கின்றேன், சிந்தையிலே இருக்கின்றேன். எப்பேற்பட்ட இன்பத்தை சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு அருளி இருக்கின்றார். அடியாருக்கு அருளுவதில் சிவபெருமான் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான். அடியார்க்கு அருகிலே இருப்பார் சிவபெருமான். இதைத்தான் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பெறான். இந்த இரண்டு பாடல்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மாணிக்க வாசகர் பெற்ற இறையருள் நமக்கு தெரிகிறது. சிவபெருமானை ஊன் உருக உள்ளம் உருக ஊனாய் உயிராய் உணர்வாய் சிவபெருமான் இருக்கின்ற பொழுது எம்பெருமான் நம்முடைய சிந்தையே ஊராக கொண்டு அமர்வான். இந்த அருளினை நாம் எல்லோரும் பெறுவோம், இறையருளை பெறுவோம், இறைவனிடம் வேண்டுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.